Mami, mami. Amallah undu vai. உத்தமனாகி வைத்தாய் இந்த என்னை உத்தமனாகி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிய கூட்டி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிய நித்திய கல்யாணி பவானி பரமேஸ்வரி लक्ष्मी चांदनी अस्यामेव प्रतिष्ठति स्वाहा ओम पूर्णमिदं पूर्णमदः पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते समाज्योति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाहुतिः अभयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति स्वाहा महालक्ष्मी
நான் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கிறேன். இங்கே திருநெல்வேலி டவுனில் வந்து பிரத்யேகமாக சரஸ்வதி அம்பாளுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. எங்கேயுமே வந்து ஆசிய கண்டத்தில் பிரதட்சிணம் பண்ணுற மாதிரி இருக்கிற சரஸ்வதி அம்பாள் கோவில் அமைப்பு இல்லை. இது திருநெல்வேலி டவுனில் இருக்குது. இங்கே வந்துட்டு மார்ச் 25 கும்பாபிஷேகம் நடந்தது அம்பாளுக்கு. அதுக்கப்புறம் இப்போ மண்டலாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அதை முன்னிட்டு இன்றைக்கி அம்பாள் முன்னாடி சண்டி ஹோமம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப அழகாக ஒரு கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை எல்லாம் அமைஞ்சு நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்பாளோட தரிசனமும் அம்பாளோட இந்த அனுகிரகமும் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். என் பேர் சுபஸ்ரீ. ஹரி ஓம். நமது தமிழ்நாட்டிலே சரஸ்வதிக்கென்று 2 கோயில்கள் இருப்பதாக வரலாற்றிலே கூறியுள்ளோம். அதிலே சுயம்புவாக வந்த அம்பாள் தான் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள காந்திமதி சன்னதிக்கு எதிர்த்தாற் போலே காந்திமதி சன்னதியை பார்த்து மேற்கு பார்த்து அமர்ந்துள்ள இடம். இந்த அம்பாளானது 1859 சுயம்புவாக சின்ன கல்பீடமாக கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பின்பு ஒரு கோரியிலை வைத்து வழிபட்டு 1905 என்னுடைய கும்பாபிஷேகம் முதலாக நடந்ததாக கையெழுத்து பிரதி ஒன்று கிடைத்துள்ளது. அதன்படி நாங்கள் இப்பொழுது எங்களுடைய குடும்பத்தார் மற்றும் இந்த கோவிலுடைய நிர்வாகத்தார் திரு சாமிநாதர் வம்சத்திலே உள்ளவர்கள் 3வது முறையாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துகிறோம். எங்களது பிராமண சமூகத்தை சேர்ந்த சங்கேதி என்கிற குடும்பத்தை சார்ந்தவர்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குரு பரம்பரை சிங்கேரி ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணான்மய சாரதா விடாதி பரம்பரையாகவும் அவர்கள் வழித்தொண்டராகவும் அவர்கள் மூலமாகவே நாங்கள் இந்திரங்களை பூஜை செய்து வாங்கி இதனால் வரையிலும் பூஜித்து அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி வருகிறோம். இந்த வருடம் கடந்த மார்ச் மாதம் 25 பொதுமக்கள் துணையோடு வெகு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது. அதனுடைய மண்டல பூஜை உற்சவமானது 45வது நாளாக இன்று வந்து சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை 3ம் எப்பொழுதுமே ஒரே அம்சத்தில் உள்ளவர்கள். அவர்களுக்கு சண்டிகை தேவியின் பரிபூர்ணமான அவர்களை ஏற்படுத்தினால் உலகமெங்கும் க்ஷேமமாக இருக்கும். எப்படி நமது ஆன்மாக்களிலே வருடந்தோறும் சூரசம்ஹாரம் மற்றும் எல்லா விதமான சம்ஹாரங்களையும் காண்கிறோமோ அதுபோல சண்டி ஹோமத்தை எந்த ஒரு தேவியின் ஆலயத்திலும் கும்பாபிஷேகத்திலே செய்து கொள்ள முடியாது. அதனாலே 45வது நாளான இன்றைய தினத்தில் எல்லா துன்பங்களையும் விலக்கி நன்மைகள் அள்ளக்கூடிய ஒரே பராசக்தி. ஏனென்றால் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களே அம்பிகையை துதித்து நீங்கள்தான் இந்த சம்ஹாரங்களை செய்ய வேண்டும் என்று 7 விதமான அசுரர்களை நமது ஆன்மாக்களில் ஏற்படுகின்ற கண்மம், மாயை, குரோதம் மற்றும் எல்லாவித துன்பங்களையும் ஒவ்வொரு அம்சமாக கொண்டு 7 விதமான துர்மரணங்களை ஏற்படுத்துகின்ற தேவதைகளை விலக்கி நமக்கு சாந்தத்தையும் சந்தோஷத்தை அறிகிறார்கள். அதனால தான் அதற்கு பேர் சப்த ஸ்லோகி என்று பேர். அதனுடைய சப்த சதி என்று கூறக்கூடிய 700 மந்திரங்களினாலே சக்கர பொங்கலினால் ஹோமம் செய்து இந்த அம்பிகைக்கு உச்சாலத்தை ஏற்படுத்தியுள்ளோம். இந்த ஆலயத்தில் வருகின்ற எல்லா மாணவர்களுக்கும் உன்னதமான நிலையிலே உத்தியோகமும் வாழ்க்கை நினைக்கின்ற கல்வியின் மேன்மையும் குழந்தைகளுக்கு நினைத்து வருகின்ற படிப்பில் உள்ள உயர்வும் உத்தியோக உயர்வும் வாழ்வில் முன்னேற்றமும் நடந்து கொண்டிருக்கிறது. விஜயதசமி என்று ஏறத்தாழ வருடந்தோறும் 300 குழந்தைகளுக்கு குறையாமல் இந்த ஆலயத்தில் வந்து வித்யாபியாசம் செய்து கொள்கிறார்கள். மென்மேலும் அம்பாளின் நலன் கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம்.